2021 தேர்தலில் இந்த பரவலாக தமிழ்நாடு முழுக்க வாக்கு இருக்கிற கட்சியை அப்போ தேர்தல் கூட்டணியை முடிவு செய்கிற அதிகாரம் யாருக்கு வந்ததுன்னா வேலுமணிக்கு தான். சீட்டு நோட்டு என்று வேலுமணி உங்கள் சாவகாசமே வேண்டாம், இந்த பக்கமே பார்த்துடக்கூடாது, இப்படி விரட்டி விடப்பட்ட கட்சி தான் தேமுதிக. இது வரலாறு சொல்லும். இந்த வேலுமணியாலே விரட்டி விடப்பட்ட இந்த கட்சியை ஏவா வேலு 10 சீட். அப்போ இதில் அதாவது இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா கமலஹாசனுக்கு 2 சீட் அலாட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு கட்சிக்கு பட்டியல் வரைய கோட்டாவை ஒதுக்குவாங்கல்ல, கோட்டா அப்படி ஒதுக்குற பொழுது கமலஹாசனுக்கு 2 சரி ஒதுக்கிய பிறகு எனக்கு சீட்டே வேண்டான்ட்டு. ஏன்னா நம்பிக்கையான ஆட்கள் அவர்கிட்ட இல்லை. சினேகன் அவருக்கு நம்பிக்கையான ஆள் இல்லை. அருணாச்சலம் பொதுச் செயலாளர் எல்லாம் நம்பிக்கை வேண்டான்ட்டார். இது சொன்ன பிறகுதான் ஒரு சீட்டை தேமுதிக 9 தான் முதல்ல முடிவானது. 9 10 ஆனது. விடுதலை சிறுத்தைக்கு 6 தான், பழைய 6 தான். அது 1 அதிகமாக சேர்த்து 7 கொடுப்பதாக இருந்தது. கமல் வேண்டான பிறகு ஆளு கொண்டு கொடுத்துட்டாங்க. தேமுதிகவுக்கு 1, விசிகாவுக்கு 1.